ஆனது, அதுவும் கொழுமையானது. கத்தருக்கு அப்படித்தான் நாங்கள் பலியிடவனும். சாமுவேலுக்கே அவர் பாடம் படிப்பிக்கிறாரு. தீர்க்கதரிசிக்கு அதாவது இது இதுக்காண்டெல்லாம் கேட்காதீங்க. கத்தர் என்னோட தியானிக்க வச்ச பகுதி வாங்க, என்னோட தியானிக்க வச்சு இப்படியெல்லாம் சொன்னாரா சாவுல வசனத்தை பார்த்து கூட சண்டை பிடிச்சாங்க. சாமுவேல் அவர் கொண்டு வந்தது அது ஒரு பிரச்சனை. தன்னைத்தானே நியாயம் தீர்க்காத பகுதியை தன்னைத்தானே ஒத்துக்கொள்ளாத பகுதி, நியாயப்படுத்துற பகுதி பேர் யாருக்கு? கத்தருக்கு பலியிடுறதுக்காக கொண்டு வந்தாராம். கத்தர் சொன்னது தேவை. பலியிடுறது உண்ட மந்தையிலேருந்து ஒன்று எடுத்து பலியிடு, இன்னொரு ஆளை கொண்டு வந்து பலியிட வேணாம். இதான் கத்தர் சொன்னார். அப்படித்தானே? இது என்னன்னா கத்தருக்காக பலியிடுறதுக்கு கொண்டு வந்தாரா வந்தது கத்தரை சாட்டுறார், கத்தர் மேல் பலிய போடுறார். இந்த பகுதியில கத்தர் பேச என்ன தெரியுமா? கொண்டு வந்தா கொண்டு வர்றது, அதுவும் ஒரு நியாயப்படுத்துறாரு. நான் இதுக்காகத்தான் கொண்டு வந்து நியாயப்படுத்துறாரு. அதோடய போயிட்டு அவர்கிட்ட சாமுவேல்கிட்ட பொங்கலை பிடிச்சாரு, கிழிஞ்சாரு, எல்லாம் பொங்கல் கிழிஞ்சுது, அவர்கிட்ட வாழ்க்கையும் கிழிச்சு அதோடய பதவி போயிட்டு 39 வருஷம் பதவியில இருந்தார். ஆனா கர்த்தருடைய ஆவி இல்லை. அதுதான் முக்கியம். இன்னொரு டிஃபரெண்ட் அடுத்த அரசன் தாவி, அது 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 27வது வசனம் 11ஆம் அதிகாரத்துல இருந்தது தாவி. சரியா? இந்த தாவீரோட விஷயம் என்னது? பட்சேபாளுடைய விஷயம். அது எல்லாருக்கும் தெரியும். தாவீது யுத்தத்துக்கு அரசர்கள் போற நாட்கள் அவர் வீட்டை நின்றுக்கிறாரு, படுத்து போட்டு நித்திரையா கொண்டுட்டு எலும்பி வந்து உப்பரிகள் மேல மொட்டை மாடியில நடந்து வந்தாரு. குனிஞ்சு பார்த்தா ஒரு பொம்பளை குளிச்சு நிக்கிறார். இவருக்கு கஷ்டமா போய் அந்த பொண்ணோட பார்த்து எல்லாம் முடிச்சு. அதே நேரத்துல பொண்ணோட கணவரை கூப்பிட்டு கொலை செய்து வச்சாச்சு. அவருக்கு குழந்தையாயிட்டு. இந்த காரியத்தை கர்த்தர் என்னோட நான் கர்த்தரை தியானித்த பகுதி என்ன தெரியுமா? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இப்படி பணக்காரர் இருக்கிறார், ஏழை இருக்கிறார், ஆடு இப்படி மறந்துட்டு அதாவது அந்த பணக்காரன் ஏழை ஆட்டை குடிச்சு தன்னுடைய வழிபோக்குறதுக்கு கொடுத்துட்டாரு. இது நியாயமானோன்னு இவர் கொந்தளிச்சார். அவன் கொலை செய்யப்படத்தக்கவன் என்று இவர் கொந்தளிச்சாரு. தாவீது உடன் நாத்தான் வேல் உடனே சொன்னார், அந்த மனுஷன் நீதானண்டார். அதாவது தாவீது பாவம் செய்தார் இந்த பகுதி. ஆனால் தாவீதின் வேரிலிருந்து வந்தது இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. என்ன தாவீது வந்து தாவீதுட பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவ பகுதி வந்துட்டே இருக்கு. ஆனா தாவீது யோசிப்பாருங்க, நியாயப்பிரமாணத்துல 3 பாவம் செய்தார் அந்த பகுதியில. ஒன்று பேச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று பேச்சாரம் செய்தார். 2வது கொலை செய்யாதிருப்பான்னு அந்த பட்சபாலோட கணவரை கொண்டு போய் முன்னுக்கு தள்ளி யுத்தத்துல கொலை செய்து விட்டார். 3வது 10வது அது கட்டளை என்னன்னா புறவனுடைய மனைவியை புறவனுடைய பொருளை இச்சாதிருப்பாயன்றதை 3 கட்டளைக்கு கீழ்ப்படியும். நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தர் சொன்ன 3 கட்டளை கீழ்ப்படியலைங்க. ஆனா தாவீதின் பேரில் நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லப்பட்டு வருகிறார். இது என்ன நியாயம்? அவன் ஒரு 6 மாடத்தானேங்க சவுல் பிடிச்சாரு, அது கொலை செய்யாம கொண்டு வந்தது குற்றமாங்க. இன்றைக்கு மனுஷனை போட்டு செம்மலைத்துடைய சாட்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கு, அரச பதவியில இருக்கிறாங்க. இது 6 மாடு உயிரோட கொண்டு வந்தது குற்றமா? அதுக்கு அரச பதவி போகணுமா? இந்த தாவீது பாருங்க 3 பாவம் நியாயப்பிரமாணத்துல மோதிட்டான். ஆனா பாருங்க அரச பதவியில இருந்த மட்டும் அவன் சந்ததி வந்து தேவனுடைய திட்டமே அவன் தாவீதுடைய சந்ததி என்று வருது, தாவீது ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? சங்கீதம் 51 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அங்கதான் இருக்கு நிலப்பாடு. சங்கீதம் 51வது அதிகாரம். இந்த பகுதியை நான் தியானிக்க சொல்றேன். சரியா? இந்த பகுதியை கர்த்தர் என்னோட நான் தியானிச்ச பகுதியை உங்களுக்கு சொல்றேன். தாத்தான் பேல் வந்து சொல்றாரு, அந்த மனுஷன் நீதான் என்று சொல்றாரு. சொன்ன உடனே இவன் நியாயப்படுத்திக்கிறான், தன்னைத்தான் நியாயப்படுத்திக்கிறான். எப்படி நியாயப்படுத்திக்கிறான் தெரியுமா? நிஜமா நான் மொட்டை மாடியில நடக்கிறேன். சரியா? குனிஞ்சு பார்த்தேன், ஒரு பொம்பளை இருக்கா, கூப்பிட்டோன்னு அவைய பெறுவான். குனிஞ்ச அவ குளிச்சு கொண்டு கூப்பிட்டு நான் ஆம்பளை, நான் பார்ப்பேன், அவைய கூப்பிட்டோன்னு வருவான். நம்ம சொல்றதெல்லாம் செய்துட்டு ஆம்பளை நீதான் பொம்பளை அடங்கி போறோம் ஆம்பளை சொல்ற மாதிரி ஒருக்கா உடாம்புல பேசாலையில இருக்கும்போது
ஒரு காதல் வயப்பட்டு பொண்ணை போட்டு தாய் அடிக்கிறா, அடியதுன்னு அடிக்கிறா, அண்ணங்காரன் அந்த பொடி எனக்கு அடிக்கிறான் அந்த காதல் வயப்பட்டு. அதுல அந்த பொண்ணுற தாய் என்ன சொல்றாரு, அடியே அவன் ஆம்பளை, அவன் என்ன வச்சுவா, நீ அந்த பொண்ணுற தாய, நீ பொம்பளை, நீ எல்லாரையும் அடங்கி போயிருக்கணும். அடக்காலம் எல்லாருக்கும் தானேங்க எல்லாம் இருக்கு. இது என்ன பொம்பளை வர ஆம்பளை வர, எல்லாரும் பாவஞ்சதானே எல்லாம் தானே. அப்ப தாவிது, நான் ஆம்பளை, நான் பார்த்தா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இவெல்லாம் மொட்டை மாறி பக்கத்துல இருக்குன்னு தெரியும், அரசர ராஜாவோட அரண்மனை பக்கத்துல தெரியும். இவையெல்லாம் ஒதுங்கி இருந்து குளிச்சிருக்கணும், பார்க்கத்தக்குன்னு என்னது குளிப்பார். நான் ஆம்பளை, எனக்கு ஆசை வருந்தா என்று அவன் தன்னைத்தானே நியாயத்திட்டு இருக்கிறான். நான் சரி, முதலாவது பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனை கூப்பிடணும், என்னத்துக்கு வருவான்? அவன் சொல்லியிருக்கலாம், இல்லை நான் வர முடியாது, சரி வந்த வச்சரி என்ன ரூமுக்கு வருவான். இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தா என்ன பேசுறேன், ஒளிப்படையா பேசுறது தவற என்னாதீங்க. பரிசுத்தாவியானவர் இந்த அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் ஆழமா இப்படி பேசின காரியங்கள். உடனே அப்படியே நான் சொல்லும் போது அவன் அப்படியே தாவித அப்படியே சொல்லியிருக்கிறாரா, உடனே சொல்றான், நான் பாவம் செய்தேன் சொல்லிட்டு அந்த பாவத்தை தெரியத்தைக்கான ஒரு சங்கீதமே எழுதுகிறார். 51 சங்கீதம். அது ஒரு வசனத்தை சௌரி வாசிச்சாங்க, அது தியானிச்ச பகுதியை நான் வெளிப்படையா சொல்லுகிறேன். துர்க்குணத்தில் உருவான வெளிப்படையா சொல்றேன், கேட்குதுங்க. வெளிப்படையா சொல்றேன் அந்த வசனத்தை. துர்க்குணத்தில் உருவானது, நான் பம்புல பிறந்தவன், என்னுடைய அம்மா ஒழுங்கானவ இல்லை. நான் துர்க்குணத்தினால் என் தாய் பாவத்து கர்மதான் இருந்தா, ஆறாவது நம்மள அம்மா அப்படியான சொன்னா இப்படி தாங்குவோமா இல்லையா? அதை தன்னைத்தானே தனக்குரிய தன்னைத்தானே அவன் நியாயம் தீர்க்கிறார். அந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனைக்குரியவன், அந்த பெண் இல்லை. நான் அது ஒப்பரையில வந்து பார்க்க அந்த பெண் ஒன்று குடிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் உடனே சராக்குன்னு திரும்பி போயிருப்பேன் உள்ளுக்குள்ள. நானே அதை பார்த்து போட்டு நான் உள்ள போய் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு இருக்கணும். நான் கூப்பிட்டு இருக்க கூடாது. அந்த பெண்ணே நிர்வாணமா இருந்தா கூட நான் அப்படி பார்த்துருக்க கூடாது. நான் போய் அந்த சிந்தையில வந்திருந்தா கூட, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நான் அதில் உடலை ஆகணும், நான் ஜெபம் பண்ணி போயிருக்கணும், பிதாவே எனக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணி போய் நானே அதை ஆசைப்பட்டு பிறகு அவ கூப்பிட்டு பிறகு அந்த கணவரை கொலை செய்து, அந்த பாவத்துக்கு நான் தான் பொறுப்பு. அந்த பெண் இல்லை, அந்த பெண்ணே யாரும் இல்லை, அந்த பாவத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு அவன் தன்னைத்தானே நியாயம் தீர்த்து வாழ்ந்த அந்த பொறுப்பு நான் தான் அவ்வளவு பாவத்துக்கு. அதனால் நான் கர்த்தர் என்ன செய்யறார், தாவீதின் வேறு என்றெல்லாம் அவற்றை சந்ததியில வந்து பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு சின்ன ஒரு மனநிலையால கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காரியத்தை. இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு மட்டும் இல்லை, 15 வருஷத்துக்கு முதல் 20 வருஷத்துக்கு இடைப்பட்ட காரியம் நேற்றும் இடைப்பட்டிருக்கிறார். நேற்றும் இந்த காரியத்துக்கு கர்த்தர் போதித்தார். என்ன உன்னை நியாயத்தி உன்னை நீரே நியாயத்திட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாயா இருந்தால், உன்னுடைய சிந்த வாழ்க்கையில பெருமை இல்லாமல் இருந்திருப்பாயா இருந்தால், உன்னுடைய சமான உணவுக்குள்ள இருப்பாயா இருந்தால், உன்னுடைய வார்த்தையில நீ கவனமா இருந்திருப்பாயா இருந்தால் இப்படி நடந்திருக்குமாறு நேற்று கூட சட்ட பேசினார். சரி, பழைய